உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த ஆங்கில புதுவருட நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் ஆங்கிலேயர்களை நிறைய குறை சொல்லி இருந்தாலும் உலகம் என்பதை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள்தான். காரணம், 138 நாடுகளுக்கு மேலாக தங்களுடைய காலின் கீழ் வைத்திருந்து உலகம் முழுவதையும் தங்கள் கேலண்டர், தங்கள் புது வருடம், தங்கள் மொழி இவற்றை உலகத்தின் மீது திணித்தவர்கள். மனித சமூகத்தில் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் உண்டு என்று சொன்னாலும் இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற உலக ஒற்றுமைக்கான பல வழிகள், உலகத்தின் முன்னேற்றம், உலகத்தின் விமான பயணம் போன்ற பல்வேறு செயல்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். நாம் எதிரிகளாக இருந்தாலும் புகழ வேண்டும். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் இந்தியாவிற்கு இழைத்த கொடுமைகளை மன்னிக்க முடியாது. அவர்கள் இழைத்த கொடுமைகளை எப்படி மன்னிக்க முடியாதோ அப்படி அவர்கள் பெருமைகளை கடந்து போக முடியாது. ஒரு ஆச்சரியம் நான் சொல்லட்டுமா? உலகத்தையே கட்டியாண்ட பெருமைக்குரியவள் விக்டோரியா மகாராணி. அவளுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. உலகத்தையே கட்டி ஆண்டவள் விக்டோரியா மகாராணி. ஆனால் அவளுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. அவள் வேற்றுமொழிக்காரி. அவள் தகப்பன் வேற்றுமொழிக்காரன். ஆனால் ஆங்கில சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய செல்வாக்காக வாழ்ந்தவள் விக்டோரியா மகாராணி. அவர்கள் உலகம் முழுவதையும் தங்களுடைய காலின் கீழ் கொண்டு வருகிற போது ஆங்கில புது வருட பிறப்பை கொண்டாடுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஒரு வகையில் பார்த்தால் நம்முடைய மான உணர்ச்சிக்கு இது கொஞ்சம் குத்தும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. 12 மணிக்கு இரவு நடை திறப்பது என்பது எந்த ஆகமத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று? நாம் அவர்களிடத்திலிருந்து போட்டி போட வேண்டும் என்பதற்காக கோயில்களில் நடை திறந்து வைத்து மீண்டும் அவர்களைத்தான் காப்பி அடித்தோமே ஒழிய அவர்களை எப்படி வெல்லுவது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஸ்டம், எந்த விஷயத்திலும் ஒரு ஒழுங்குமுறை என்பதை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இப்படி நம்முடைய சித்த மருத்துவத்தை பெருமையாக சொல்லுகிறோம். எந்த சித்த மருத்துவர் என்ன மருந்து கொடுத்தார் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்னால் ரகசியம், யாருக்கும் சொல்ல மாட்டோம் என்று மருத்துவத்தையே கொன்று விட்டார்கள். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் அப்படி அல்ல. நான் என்ன டயக்னைஸ் செய்தேன், அதில் நான் என்ன கண்டறிந்தேன், அதற்கான சாட்சியங்கள் என்ன, நான் என்ன மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இருதய வலியால் மருத்துவர் வராமல் போனாலும் இருதய வலியால் நோயாளி சாகக்கூடாது என்பதை பற்றி மருத்துவத்தை எழுதி வைக்கிற பழக்கம் ஆங்கிலேயர்கள் உலகத்துக்கு கொடுத்த வழக்கம். ஆங்கிலேயர்களை புகழ்வது என்னுடைய நோக்கம் அல்ல, அது என் வாழ்க்கையின் லட்சியமும் அல்ல. ஆனால் சிஸ்டம் என்பதை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியவர்கள், நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள். நான் இப்படி சொன்ன உடனே எனக்கு பாடம் நடத்துவார்கள். ராஜராஜ சோழன் நிர்வாகம் பண்ணவில்லையா, ராஜேந்திர சோழன் நிர்வாகம் பண்ணவில்லையா? நானும் கேட்கிறேன், ஏன் ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் பிறகும் ஏன் இந்த நிர்வாகம் செத்து போய்விட்டது? ஆனால் பின்னால் அது நடைமுறையில் வர முடியவில்லை, மாறிவிட்டது. எத்தனையோ விஷயங்களில் மாறி போய்விட்டது. ஆங்கிலேயர்களுடைய உலக வெற்றிக்கே காரணம் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை, கியூ சிஸ்டம், பதிவு செய்தல், வரலாற்றை எழுதுதல். அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மை போலவே அவர்களை தூற்றவும் முடியவில்லை என்பதை சில நேரங்களில் உலகம் பெருந்தன்மையோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டல்லவா? அந்த ஆங்கில புத்தாண்டை நாம் ஒரு காலத்தின் கணக்காக வைத்திருக்கிறோம். நம்முடைய வேதாந்த, நம்முடைய சித்தர்கள், நம்முடைய ஞானிகள் மரபின்படி காலம் என்பதே பொய். காலம் என்பது உண்மை அல்ல. பூமியில் இருக்கிற வரையில் காலம் என்ற ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஆகாய வெளிக்கு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் பரவெளியிலே ஏது காலம், ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே கிடையாது. பூமியில் இருக்கிற வரையில் தான் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் என்று கணக்கு வைத்து, காலத்தை கணக்கு வைத்து, வருடம், வருடப்பிறப்பு என்பதை பற்றியெல்லாம்
ஜோசியம் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விண்வெளிக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால், பரவெளிக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால், காலம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. மனிதனால் வெல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை தத்துவம் காலம். ஆனால் மனிதனை ஆட்டி படைக்கின்ற வலிமை உடையது காலம். காலம்தான் கொல்லுகிறது, காலம்தான் வெல்லுகிறது, காலம்தான் காயை கனியாக பழுக்க வைக்கிறது, காலம்தான் உருவாக்குகிறது, காலம்தான் ஒருவரை அழித்தும் விடுகிறது. எனவே காலத்தை கொண்டாடுவது மிக மிக முக்கியம். நீங்கள் ஜனவரி 1 என்று ஏதோ ஒரு நாளை ஒரு மதம் சார்ந்த நாள் என்பதால் கொண்டாடுகிறோம் என்று பொருள் அல்ல. காலத்தின் அருமை உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டதற்கு அடையாளம் ஆங்கிலேயர்கள் காலத்தின் முக்கியத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதனால் நாமும் ஜனவரி 1 என்பதை புத்தாண்டு என்று கொண்டாடுகிறோம். என்று இது ஆங்கிலேயருக்கான பாராட்டல்ல, காலத்தை கொண்டாடுதல் என்ற தத்துவத்துக்கான பாராட்டு என்று எடுத்துக்கொண்டு ஜனவரி 1 நாளை நாம் கொண்டாடுகிறோம். இன்று ஒரு ஆழமான தலைப்பிலே பட்டிமன்றம் வைப்பது என்று தீர்மானித்தோம். பட்டிமன்றம் என்று சொன்னாலேயே உங்களுக்கு தெரியும், அது என்டர்டெயின்மெண்ட்டா என்லைட்டன்மெண்ட்டா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு வகையில் என்டர்டெயின்மெண்ட், ஒரு வகையில் என்லைட்டன்மெண்ட். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் என்றே நடத்தி கொண்டே இருந்தால் அது கோமாளி கூத்தாக போய்விடாதா? ஒரு என்லைட்டன்மெண்ட் என்று அதை கையாளுவதற்கான முயற்சி வேண்டுமல்லவா? இதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக மனித குலத்துக்கு தேவையான ஒரு மையப் பொருளை இன்றைக்கு தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த வெற்றியை எது தீர்மானிக்கிறது? ஒரு தடவை சொல்லலாம், என்னுடைய வெற்றியை நான் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் என் மனைவி ஒப்புக்கொள்வதில்லை என்று வருத்தத்தோடு சொல்வார்கள். குறிப்பாக மோகன சுந்தரத்தை போன்றவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள். எவ்வளவு வெற்றி பெற்றார் சார்? சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்வார், நான் இப்போ யார் தெரியுமா ஐயா, யார் தெரியுமா, கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்டு கிளார்க்காக ஜாயின் பண்ணு, இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆகிருக்கேன். மனைவி சொல்வா, சரி சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்கன்ட்டு? ஏன் வைஸ் பிரசிடென்ட் சாப்பிட மாட்டாரா? நீர் வைஸ் பிரசிடென்ட் ஆனா என்ன, கிளார்க்காக இருந்தா என்ன, பாத்திரம் நான் தானே தைக்கணும், சீக்கிரமாக சாப்பிட்டு படுக்க வேணாமா வாய. அந்த போஸ்ட்டுக்கு 8 பேர் போராடணும், நான் கஷ்டப்பட்டேன், வயசாகி போச்சேன்னு வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருப்பாங்க. இதை தவிர என்ன பெரிய வெற்றி? இந்த உலகத்திலேயே நம்முடைய வெற்றியை ஒப்புக்கொள்ளாத ஒரு ஜீவன் உண்டு என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நம் கூடவே இருக்கின்ற அந்த இன்றியமையாத தீமை ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய வெற்றியை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. சவாஷ் சவாஷ், மோகன சுந்தரம் பாராட்டுறார். ஆனாலும் மனைவியிடமும் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுகிறவர்கள் தான் உண்மையாகவே வெற்றி பெற்றவர்கள். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? வெற்றியை தீர்மானிப்பது அறிவா உணர்ச்சியா என்கிற கேள்வி. அந்த கேள்வியிலே 6 அறிஞர்கள் இன்றைக்கு கலந்து கொள்வதாக இருக்கிறார்கள். இந்த ஒரு தொலைவான இடத்தில் கூட வந்து கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற ரசிகர் பெருமக்களாகிய உங்களுடைய எல்லையற்ற ரசனையும், உங்களை விட தொலைவாக இருந்தாலும் அதனை அந்த ஒளிவாங்கி மூலமாக கேட்டு மகிழ்கின்ற ரசிகர் பெருமக்களையும் நான் மீண்டும் மீண்டும் சிரம் தாழ்ந்து நன்றியோடு அவர்களை வாழ்த்தி இப்போது முறையாக பட்டிமண்டபத்தை தொடங்குகின்றோம். வெற்றியை தீர்மானிப்பது அறிவே என்ற அணி தொடங்குகிறது. அறிவே என்ற அணியிலே உரையாற்றுவதற்கு தாமல் கோ சரவணன் அவர்களை உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். அறிவு சார்ந்த கருத்துக்களை இந்த மேடையிலே வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும், அந்த அறிவை உள்வாங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை உணர்ச்சிகளாய் கைத்தட்டல்களாய் வெளிப்படுத்த அமர்ந்திருக்கக்கூடிய அவையோர்களுக்கும், ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம மண்ணில் இருக்கிற ரொம்ப பாரம்பரியமான கலைகளில் ஒன்று பொம்மலாட்டம் அப்படின்னு. ஒரு பொம்மை நடனம் ஆடுறதும் அந்த பொம்மை தன் உடல்களை அசைக்கிறதும் யாருடைய கைகளில் இருக்குன்னா பொம்மலாட்டக்காரருடைய கைகளில் இருக்குது. சொல்லப்போனால் நம்மெல்லாம் கூட ஒரு பொம்மை தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆற்ற 2 கை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மூளையினுடைய கை, இன்னொன்று இதயத்தினுடைய கை. இதில் எந்த கையினுடைய
ஆர்வமும் விஞ்சியும் எது இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு போகிறது. இன்னைக்கு புத்தாண்டுல ஒரு வருடம் கடந்து வந்திருக்கோம்ல. நான் கடந்த காலங்களை யோசித்து பார்க்குறேன். என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமானவர்கள், என்னுடைய வாழ்க்கையை அழகாக்கியவர்கள், எனக்கு பிடித்ததையெல்லாம் அவர்களுக்கு பிடித்தது என்று என்னோடே வாழ்ந்தவர்கள் இந்த வருடம் என்னோடு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஏன் இல்லை என்று பார்த்தால், எனக்கும் அவர்களுக்கும் உள்ளே இருந்து வெளிப்பட்ட காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஈகோ காரணமாக இருக்கிறது. சார், இதுக்கு முன்னாடி போன வருஷம் நல்ல வேலையில் இருந்தேன், பிடிச்சு செஞ்ச வேலை. நிறைய பேர் அப்படி சொல்லுவான், இன்னைக்கு அந்த வேலை அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும். ஏன் அந்த வேலை இல்லைன்னு கேட்டால், ஒரு நிமிடம் எனக்கு வந்த ஒரு சின்ன கோபம், ராஜினாமா செஞ்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு யோசிச்சு பார்க்குற போது, ஒரு நிமிஷம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருந்தா அந்த வேலையில் நான் இன்னும் இருந்திருக்கலாமோ என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால், எதிர்த்து வீட்டுக்காரன் சொன்னால் 1000 ரூபா போட்டால் 8% வட்டி கிடைக்குதான்னு இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் தெருவில் நிற்கிறவன் யோசிக்கிறான், ஒரு நிமிஷம் இந்த ஆசையோடு சேர்ந்து இதை செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காதுல்லன்னு நினைக்கிறவர்கள் இந்த வருஷத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், கூடவே இருந்தவர்களை பிரித்தது ஈகோ, நல்ல வேலையை இழக்க வைத்தது ஒரு கோபம், நாம் சம்பாதித்ததெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்தது நம்முடைய ஆசை. இதுவெல்லாம் இந்த அணியில் இருக்கிறதா அந்த அணியில் இருக்கிறதா என்று பார்த்தால் உணர்ச்சியின் அணியில் தான் இவையெல்லாம் இருக்கிறது. சார், அறிவு வெற்றியை தருதோ தரலையோ, ஆனால் உணர்ச்சி வெற்றியை தராமல் போனாலும் கூட பரவாயில்லை, தோல்வியை தருவதற்கு காரணமாக உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதமாக நான் சொல்லுகிறேன். அதில் இந்த வார்த்தை பாருங்கள், ரொம்ப அழகு, உணர்ச்சிங்கிறது. ஏன்னா உணர்வு வேற, உணர்ச்சி வேற. அதுதான் சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, இன்டென்சிவ் ஃபீலிங் லீட்ஸ் டு எமோஷன், ரொம்ப ஆபத்தானது என்று சொல்வார்கள். நீங்கள் குடிக்கிறவனை நிறுத்தி கேளுங்களேன், ஏன்டா குடிக்கிறேன்னு, ஃபீலிங்ஸு சார் அப்படின்பா. தற்கொலை பண்ணுறவனை கூப்பிட்டு ஏன்டா தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு கேளுங்களேன், ஃபீலிங்ஸு சார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா பாருங்க, அறிவியலே சொல்லுது, ஒரு மனுஷனுடைய உணர்வுகள் ஃபீலிங்ஸ் எமோஷனாக உணர்ச்சியாக மாறிட்டா ஒரு ஹார்மோன் சுரந்து நம்முடைய மூளையிலே யோசிக்கக்கூடிய இடத்தை அடைத்து விடும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்மளை அதை யோசிக்க விடாது. யார் ஒருவர் அந்த இடத்தில் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் யோசித்து அறிவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏன்னா உங்கள் உணர்ச்சிகள் மேலே ஏற ஏற நீங்கள் சரியான ஒன்றை செய்வதற்கான அறிவுக்கான இடத்தை அது கொடுக்காது. எங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த தொல்காப்பியன் இதை முதலில் இந்த உலகத்திற்கு சொல்லி சொன்னான். என்ன தெரியுமா? ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே. இந்த உலகத்தில் உயிர்கள் இருக்கே, தொடுகிற உணர்வு இருக்கிறது பார், அது ஓர் அறிவு. பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற ஒரு அறிவுகள் இருக்கிறது, இதெல்லாம் ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு. கடைசியாக தொல்காப்பியர் சொன்னார், 6 அறிவதுவே அவற்றோடு மனமே என்று சொன்னார். உணர்வுகளால் நிரம்பிய மனம்தான் 6வது அறிவு என்றால் மனது கூட அறிவுக்கு உள்ளே வருகிறது என்பதை அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏங்க, நான் இந்த வரலாற்றை பார்க்கிறேன். ஐயா சுதந்திரத்தை பற்றி சொன்னார். ஒரு காலத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கணும்னு உணர்ச்சி இருந்துச்சு. போஸ்ட் பாக்ஸை கொளுத்தி போட்டான், சம்மந்தமே இல்லாமல் துறையை போட்டு அடித்து ஜெயிலுக்கு போனான். என்ன செய்கிறதுனே தெரியாமல் உணர்ச்சிகள் கொட்டி இருந்தது. ஆனால் மகாத்மா காந்தி வந்ததற்கு பிறகுதான் உணர்ச்சிகளை ஒன்றாக சேர்த்து சத்தியாகிரகம் என்கிற அறிவு பாதையில் கொண்டு போகிற போது தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்கிற வெற்றியே கிடைத்தது. நான் இலக்கியங்களை பார்க்குறேன், கணவனை இழந்து கண்ணகி இருக்கா சார், அவ்வளோ மாதிரி உணர்ச்சிவசப்படுறதுக்கு வேறு சூழ்நிலை வேறு ஒன்றும் கிடையாது. கதறி அழுது கோப்பெருந்தேவி போல உயிரை விட்டுருக்கலாம். ஆனால் அத்தனை உணர்ச்சி பூர்வமான நேரத்திலும் கூட தன் இன்னொரு சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு தன் கணவனுக்கு நீதியை கொடுத்து விட்டு மதுரையும் எரிக்கிற போது கூட தீத்திரத்தோர் பக்கமே சேர்க என்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக தன் உணர்வுகளை கூட அறிவால் கையாண்டவள் கண்ணகி என்பதால் தான் இன்றைக்கு வரலாற்றிலே அவளுடைய பெருமை இருக்கிறது. நம்மை அடக்கிக் கொள்வதும் நம்முடைய உணர்ச்சிகளை நாம் தாங்கிக் கொள்வதற்கும் கூட அறிவுதான் தேவை என்பதை நமக்கு நாமே யோசித்து பார்த்தால் இது எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். வள்ளல் பெருமான் இருந்தபோது நம்ம காஞ்சி மடத்தினுடைய சங்கராச்சாரியார் அழகாக ஒன்று சொன்னார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு தாய்மொழி இருக்கும் என்றால், மாத்ருபாஷா என்று ஒன்று இருக்கும் என்றால் அது சமஸ்கிருதம் என்று சொன்னார். நம்ம அந்த நேரத்தில் இருந்திருந்தோம்னா நம்ம மொழி அப்போ என்னன்னு உணர்ச்சிவசப்பட்டு ஓன்னு கத்திருப்போம்.
வள்ளலார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். இதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்து வள்ளலார் பதில் சொன்னார், சமஸ்கிருதம் மாத்ருபாஷை தான், அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் எங்கள் தமிழ் பித்ருபாஷை என்று சொன்னார். சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் எங்கள் தமிழ் தந்தையர் மொழி என்று நம் வாழ்க்கையின் சில கஷ்டமான சூழல்களை, நம் வாழ்க்கையில் இடர்படுகின்ற நேரங்களை, நம் வாழ்க்கையில் தோல்வியுறக்கூடிய நிலைகளில் எல்லாம் உணர்ச்சிகள் நம்மை இன்னும் கீழே கொண்டு போகிறது, அறிவுதான் நம்மை கைதூக்கி மேலே கொண்டு போகிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதை பற்றிய நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. ஒரு மனிதன் எதை நிர்வகிக்க தெரிகிறதோ இல்லையோ, தன்னுடைய உணர்ச்சிகளை நிர்வகிக்க தெரியணும். கோபப்பட்டு ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய வெற்றியாக ஆகாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். கோபப்பட்டு ஒன்றை தூக்கி எறிவது பெரிய விஷயம் அல்ல, கோபத்தை தூக்கி எறிவது தான் பெரிய விஷயம். அது முடியாது. கோபப்பட்டு எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவதற்கு உணர்ச்சி தூண்டும். கோபத்தை தூக்கி எறிவதற்கு அறிவு மட்டுமே துணையாக இருக்க முடியும். தட் இஸ் கால்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஒரு பகுதியை ரொம்ப நுட்பமாக சரவணன் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். இப்போது உணர்ச்சி என்ற அணியிலே நல்ல நாவலரும் பேராசிரியரும் மிகுந்த நகைச்சுவையோடு உரையாற்றுகிறவரும் இனிய தமிழில் வல்லவரும் நல்ல நண்பருமாகிய அருமை சகோதரர் திரு பேராசிரியர் நீலகண்டன் அவர்கள் உணர்ச்சி என்ற அணியிலே உரையாற்ற வருகிறார். நடுவர் அவர்களே, அறிவு என்பது அணியில் பேசிய அருமை சகோதரர் குடிக்கிறான் ஏன்னா ஃபீலிங்ஸுங்கிறான், காதலிச்சா குடிக்கிறான் ஏன்னா ஃபீலிங்ஸுங்கிறான், கல்யாணம்னா குடிக்கிறான் ஏன்னா ஃபீலிங்ஸுங்கிறான். அப்போ குடிப்பது ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் குடியை ஒழிப்பதற்கு அறிவுபூர்வமாக நிறைய திட்டம் தீட்டுவீர்கள், சில பல கோடி ரூபாயை ஒதுக்குவீர்கள், பல 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 திட்டங்களை எல்லாம் தீட்டுவீர்கள். ஆனால் அந்த ஃபீலிங்ஸை உங்களால் மறைக்க முடியாது. ஆனால் தம்பி, நீ கையில் ஏந்தி இருக்கிறிய கோப்பை, அது கோப்பை இல்லடா, உன்னை நான் பிஞ்சு குழந்தையா இருக்கையில் தாங்கின என் கையின்னு நினச்சிக்கடா சாமி என்று அம்மா சொன்னவுடன் குடியை நிறுத்துகிறானே, அதுதான் ஃபீலிங்ஸு. அதுதான் ஃபீலிங்ஸு. கோப்பையில் ஊற்றுவது மது அல்ல. எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு கதவையே திறந்து அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிற மனைவியின் ரத்தம் தானடா உன் கோப்பையில் மது. இப்படிலாம் அனுபவபூர்வமானு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அதை ஊத்துறப்ப நொங்கு நுரையுமா குமிழ் குமிழா வர்றது, அடே குடிக்கிறவனே, அது குமிழி அல்லடா, அப்பா எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற உன் பிஞ்சு குழந்தைகளின் கண்களடா கண்களடா என்கிற போது அந்த ஃபீலிங்ஸ் தாங்க போதையே பாதை மாற்றியது. ஏன் இதெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? ஆமாம், இப்படியெல்லாம் அறிவுபூர்வமாக சொன்னால் அவனுக்கு புரியாது. கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு சொன்னாதான் அவனுக்கு புரியும். இங்கே பாருங்க, எப்போ மனிதன் சிந்திக்க கற்றுக்கொண்டானோ அப்போ தான் சார் நடிக்க கற்றுக்கிட்டான். அப்போ தான் நடிக்க கற்றுக்கிட்டான். எனவே அறிவு என்பதை விட உணர்ச்சி தான் வெற்றியை தரும். சார், நான் 4வது படிக்கையில் எங்கள் கணக்குவாதியார் வீட்டு கணக்கு போட்டுட்டு வான்னு சொன்னார் சார். பல பேருக்கு தெரியும், அப்பெல்லாம் இபி ரீடிங் எடுக்கிறதுக்கு அட்டை கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி பென்சிலில் கோடு போட்டு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, குறிச்சிருப்பாங்க. நான் யோசித்தேன் சார், அந்த 4வது படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரு ஞானோதயம் தோணுச்சு சார். வீட்டு கணக்குன்னா வீட்டில் இருக்கிற கணக்கு தானே அப்படின்னு எங்கள் வீட்டு திண்ணைக்கு முன்னாடி எழுதியிருந்த அந்த இபி அந்த கட்டத்தை குறிச்சிக்கிட்டு போயிட்டேன் சார். பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒருத்தன் எனக்கு வீட்டு கணக்கு 4 பக்கம் வருதுங்கிறான், ஒருத்தன் 5 பக்கம் வருதுங்கிறான், ஒருத்தன் 6 பக்கம் வருது இன்னும் முடியலாங்கிறான். எனக்கு அரை பக்கத்தை தாண்டலை, அடி வயிற்றுலாம் புளிய கரைக்குது சார். கணக்குவாதியாருங்க வாடான்னாரு. என்னடா அதுன்னார். வீட்டு கணக்குன்னு. என்னடா அரை பக்கம்தான்னார். எங்கள் வீட்டு கணக்கு அரை பக்கம்தான் சார்னு. அப்போ தான் அவர் நோட்டை மூடி வச்சுட்டு எங்கள் கணக்குவாதியார் கணக்கு வழக்கு இல்லாமல் அடித்தார் சார். அடினா கொஞ்சம் இல்லை, இடுப்புலேருந்து தொட வரைக்கும் ஸ்பீடு பிரேக் மாதிரி வீங்கி இருந்துச்சு சார்.
ஒரு வாரமாக குப்புற தான் சார் படுக்க முடிஞ்சுது. உட்காந்து சாப்பிட முடியல, நின்றுக்கிட்டு தான் சார் சாப்பிட்டேன். நான் நினைக்கிறேன் சார், இந்த பஃபெட் சிஸ்டம்னு கொண்டு வந்தான்ல, அதை கொண்டு வந்தவன் யாரோ கணக்கு பாதியார்ட்ட அடி வாங்கினவன் தான் சார் கொண்டு வந்து. உட்கார முடியாத ஒருத்தன் தான் சார் கொண்டு வந்தான். சார் வீட்டு கணக்குனா என்னன்னு விளங்குறதுக்கு எனக்கு 4வது ஆச்சு சார். நான் 5வதுல ஃபெயில் ஆனேன், ஆனால் தான் பேராசிரியரானேன். நான் இப்போ பேராசிரியர் ஆகலை. எதுக்கு அறிவுன்னு கேட்குறேன் சார். வாழ்க்கையில் வெற்றி பெற நான் என் பையில் எப்பவும் தமிழ் புத்தகம் மட்டும் இருக்கும் சார். எல்லா பாடத்துலையும் எல்லாம் ஃபெயில் ஆகிடுவேன், ஆனால் தமிழ் பாடத்தில் மட்டும் நான் தான் சார் மார்க் வாங்குவேன். நம்புங்க, நான் தமிழை கைவிடலை, தமிழும் என்ன கைவிடலை. அது நன்றி உணர்ச்சி. இங்கே கிராமத்தில் பிறந்துட்டு பட்டணத்தில் படிக்க போய் தன்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை எல்லாம் துண்டிச்சிட்டு பட்டணத்திலே ஐக்கியமான ஒருத்தனை பார்த்து அந்த கிராமத்தை அப்பத்தா சொன்னான், இளைய தம்பி, பெத்த வயிறை மறக்கலாமடா, ஆனால் ஊட்டி வளர்த்த செம்மண் காட்டை மறக்கலாமாடா. நீ புரண்டு விழுந்த அந்த புழுதி தானடா, போக்கத்த பயலே, அதை மறக்கலாமாடான்னா. உங்களை பொறுத்தவரை மண் என்பது ஸ்கொயர் ஃபீட், அவ்வளவுதான். அது என்ன ரேட்டு, அவ்வளவுதான். ஆனால் உணர்ச்சி வயப்பட்டவனுக்கு அது ஸ்கொயர் ஃபீட் அல்ல, அது அவனுடைய தாய்மடி. நீங்கள் தேசப்பற்றுன்னு இருந்ததை தேசபக்தின்னு மாற்றினவர் மகாகவி பாரதியார். நீங்கள் கணக்கு அப்படின்னீங்கல்ல, எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் தெரியுமா? எப்போ தெரியுமா பிடிச்சது? பாரதியார் நான்லாம் வருத்தப்பட்டிருக்கிறேன் சார். பாரதியார் கவிதையில் எழுதுகிறாரு, கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படின்னு எழுதினார். அப்போ தான் சார் பாரதி அப்படியே நெஞ்சோடு நான் அணைச்சிக்கிட்டேன். ஏலே பாரதி நம்மாள்றா. ஏன்னா நமக்கும் கணக்கு வராது, பாரதியாருக்கும் கணக்கு வராது. ஏலே நடுவர் ஐயா சொல்கிறாரு, ஆனால் பாரதியாருக்கு கவிதை வந்துச்சே சாமி. ஆமாம் சார், பாரதியாருக்கு கவிதை வந்துச்சு. என் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குது? உங்களுக்கு எனக்குமான ரகசிய ஒப்பந்தம் அது. ஆமாம் சார், பாரதியார் கவிஞர், கவிதை வந்துச்சு. ஒரு கவிஞருக்கு கவிதை வரும், ஒரு கவிதைக்கே எப்படி சார் கவிதை வரும்? நடுவர் அவர்களே, நீங்கள் இப்படி சொல்லி முடிக்கிறங்க, அறிவு இருந்தால்தான் அவன் அறிவாளியாக இருக்கிறான் என்று அர்த்தம், ஆனால் உணர்ச்சி இருந்தால்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். உங்களை பார்த்து யாரேனும் அறிவிருக்கா அப்படின்னு கேட்டா உடனே நம்ம ரகசியம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னெல்லாம் அறிவுபூர்வமாக யோசிக்க மாட்டீங்க. அறிவு இருக்கான்னு கேட்டா என்னடா சொன்ன அப்படிமா. அறிவுக்கு ஒரு சேதாரம் வந்தால் கூட உணர்ச்சி தான் அவனுக்கு முன்னுக்கு வருகிறது என்கிற அடிப்படையில் நடுவர் அவர்களே, அந்த உணர்ச்சி தான் வெற்றியை தரும். வாய்ப்புக்கு நன்றி. இந்த எமோஷனலி கனெக்டட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸு அவர் பேசினார். எமோஷனலி கனெக்டட் தொடர்பு, அதை எடுத்து ரொம்ப அழகாக நீலகண்டன் சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரவுண்டு, இது 200-400 சதுர அடி, குழி இவ்வளவு, காணி இவ்வளவு, இது ஸ்கொயர் மீட்டரு, இவ்வளோ தான் கணக்கு பார்ப்போம். ஆனால் பாரதிக்கு அப்படி இல்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே. அப்படி அந்த பூமியை பார்க்கிற போது அது ஸ்கொயர் ஃபீட்டு ஞாபகத்துக்கு வரல. எங்கள் பாட்டி உட்கார்ந்த இடம், பாட்டியோட அம்மா உட்கார்ந்த இடம், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. அந்த அற்புதமான அனுபவத்தை ரொம்ப அருமையாக பேசினார் நீலகண்டன். பாரதியார் சந்தோஷப்படுவார். இப்போ ஊடக இயலாளர் அறிவே என்ற அணியில் பேசுகிறதுக்கு நம்ம மேடைக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் அவங்க பேச்சு நல்லா இருந்தது. அதனால் நம்முடைய ரசிகர்களுக்கு அவங்க அறிமுகமாகணும் அப்படின்னு அழைத்திருக்கிறோம். சகோதரி அக்ஷயா பாலசுப்ரமணியம் அவர்கள், அவங்கள நீங்கள் ஆசீர்வதித்து வரவேற்கணும். சான்றோர் பெருமக்கள் அடங்கிய அவைக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் என் அன்பு வணக்கங்களும். ஐயா நல்லா வந்து பேசிட்டு போனார். அம்மா ஒரு வார்த்தை ஏண்டா குடிக்கிற அப்படின்னு சொன்னால், உணர்ச்சி வசப்பட்டு சொன்னால், அந்த அழுகையில் சொன்னால் உடனே குடியை நிறுத்திடுவாராம். மறுநாள் காலையில் எந்திரிச்சு கேட்பான், அம்மா நேற்று நைட் நீ என்கிட்ட பேசுனியா? பேசுனது ஞாபகம் இருந்தால் தானங்க குடியை நிறுத்த முடியும். இல்லை
4ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ அந்த வீட்டு கணக்குலயே இருந்திருந்தா இன்னைக்கு ஐயா பட்டிமன்றம் பேச கூப்பிட்டுருப்பாரா? அறிவுங்கிற உனத்தை வளர்த்துக்கிட்டதுனால தானே இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. சரி, அவங்க 3 பேரையும் அணியினர் 3 பேருமே எதுக்காக ஐயா கூப்பிட்டாங்க? நல்ல பாசகாரம் இருப்பா சதீஷ், அதனால கூப்பிட்டாரா? இல்லை. பேராசிரியருங்கிறவ 3 பேருமே நல்ல பேராசிரியர், அறிவில் படித்து தேர்ந்தவர்கள்ங்கிறதுனால தான் பட்டிமன்றத்துக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் வந்து உட்காந்து உணர்ச்சி தான் பெருசுன்னு பேசுகிறாங்க. நான் இப்படி தொடங்கணும்னு நினைக்கிறேன். உயிரில்லாத உடல், கடவுள் இல்லாத கோவில், முள் இல்லாத கடிகாரம், ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடம், உப்பில்லாத உணவு, இது எல்லாம் இருந்தும் எப்படி பிரயோஜனமே இல்லையோ அதே மாதிரி அறிவில்லாத உணர்ச்சி இருந்தும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. குழந்தையை சேர்க்கும் போது என்ன சொல்லி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறோம்? நல்லா உணர்ச்சியை கற்றுக்கடா, என்னென்ன உணர்ச்சி இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தேர்ந்து வந்துட்டு நான் சொல்கிறோம். அறிவை கற்றுக்கோ, நல்லா படித்து மேலே வா. காசு பணம் பேரு புகழ் எதுவும் உனக்கு கை கொடுக்காது. உனக்கு அறிவு இருந்தால் மட்டும் தாண்டா அது எல்லாம் உன்னையே தேடி வரும். அறிவை கற்றுக்கோன்னு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ்லையும் விட்டுட்டு வந்து 3 பேர் இங்கே உட்காந்துட்டு குழந்தைங்கள, ஆனால் உணர்ச்சி தான் முக்கியம்னு பேசுகிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நல்லா இருந்தாங்க பெரிய மனுஷன், ஆனால் அவனோட கோபம் அவனை அழிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு உணர்ச்சியாலையும் தாழ்ந்து போனவங்களை எவ்வளவோ பேரை நான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அறிவால தாண்டா அவன் விழுந்தான்னு சொல்ற யாரையுமே கேட்டிருக்க மாட்டோம். அப்போ உங்க உணர்ச்சியால ஏற்படக்கூடிய தவறை கூட சரி செய்வது எங்களுடைய அறிவுன்னு சொல்றேன். ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர், இந்தியா தான் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சுதந்திர இந்தியா எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு வராரு. காந்தியடிகள் வீட்டுக்கு போறாரு, காந்தியடிகள் தூங்கிட்டாருன்னு காவலாளி சொல்லிடுறாரு. நேரு வீட்டுக்கு போறாரு, நேருவும் உறங்க போயிட்டாருன்னு காவலாளி சொல்றாரு. அம்பேத்கர் வீட்டுக்கு போறாரு, அம்பேத்கர் வீட்டில் மட்டும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நள்ளிரவுக்கு மேலே. அந்த பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு, காந்தி வீட்டுக்கு போன அவர் தூங்கிட்டாருன்னு சொன்னாங்க, பிரதமர் நேரு வீட்டுக்கு போனால் அவர் தூங்கிட்டாருன்னு சொன்னாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க நடுநிசையை தாண்டி முழிச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம். அப்போ அம்பேத்கர் சொன்னாரா அந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட, காந்தியும் நேருடைய சமூகம் விழித்திருக்கிறது, அதனால் அவர்கள் உறங்குகிறார்கள். என்னுடைய சமூகம் இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறது, அந்த சமூகத்தை விழிக்க வைக்கணும்னா நான் என்னுடைய தூக்கத்தை தொலைக்கணும்னு சொன்னாராம். அப்படி உடல், பொருள், ஆவி, தூக்கம் எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு நமக்கு அம்பேத்கர் அவ்வளோ பெரிய சட்டத்தை இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அதுலேயும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டவர்களால அம்பேத்கர் மாதிரி வெற்றி கொடி நாட்டினவங்களுக்கும் ஒரு சில இழுக்கு ஏற்படுது. என்ன தெரியுமா? இப்போ இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அம்பேத்கர் உட்பட பல முன்னணி தலைவர்களுடைய சிலைகள் குகை போட்டு பாதுகாக்கப்படுது, கூண்டு போட்டு. ஏன்? அரசியல் சாயமும் மத சாயமும் உணர்ச்சி வசத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள் தலைவர்களை என்ன பண்ணுவாங்கங்கிற பயத்தில் அவங்களுக்கு இருக்குன்னா, ஒரு வெற்றி கொடி நாட்டினவங்களையே அவங்களுடைய உணர்ச்சி வந்து கொச்சப்படுத்துதுங்கிறப்போ எப்படிங்க நாங்கள் மனசாட்சி இல்லாமல் அவங்களுடைய உணர்ச்சி பெருசுன்னு பேச முடியும்? இப்படி நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். எப்போவுமே நம்மளுடைய உணர்வை கட்டுப்படுத்தி இது வரைக்கும் யாராவது அறிவுபூர்வமாக புதுசாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே வச்சுக்கோங்களேன், இந்த சமூகத்தில் நிறைய எதிர்ப்பு கிளம்பும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர் பெரியார். அவர் தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவர் புதுசாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார்னா நிறைய எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அவங்க குடும்பமே ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமான குடும்பம். ஆனால் கடவுளே கிடையாதுன்னு அவர் விலகினப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய தங்கச்சி 8 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 8-10 வயசில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. கைம்பெண்ணா உட்கார் வீட்டிலன்னு சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் மறுமணம்லாம் கிடையாது. நீ என்ன அப்படி சொல்கிறது, நீ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கோமான்னு தன்னுடைய தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இதெல்லாம் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய அறிவு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன்டான்னு செஞ்சப்போ பெரிய மணியம்மையை திருமணம் பண்ணும்போது பெரும்பான்மையானவர்கள் எதிர்த்தாங்க. ஆனால் எனக்கு இது சரி, எனக்கு ஏன் சொத்திங்க தான் போகணும்னு எனக்கு தோணுது, நான் செய்வேன்னு செஞ்சாரு. அப்படி தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தன்னுடைய அறிவால் அவர் தன்னுடைய பகுத்தறிவால் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியாரை பேசுறோம். நான் பெரியார் சொன்ன விஷயத்தையே சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் சொல்லி இருந்தாலும், எங்க படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் கூட உன்னோட புத்திக்கும் பொது அறிவுக்கும் அது எட்டலைன்னா அது எதையுமே செய்யாத, உனக்கு எது புத்திக்கு பொது அறிவுங்கிறது அதை செய்யன்னு சொன்னார். ஆக உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளால் கூட விழ முடியும், ஆனால் அறிவு என்னைக்கும் யாரையும் வீழ்த்தியதே கிடையாது. என்னுடைய பொது அறிவுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்கிறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஆக வெற்றிக்கு நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் காரணம் அறிவே என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் அவர்கள் தனி மனிதராக அதை செய்யலை, அரசியல் சட்ட குழு அமைத்தார்கள். அந்த முழு குழுவிலையும் பல காரணங்களால் பங்கேற்க முடியாத நிலை வந்தபோது முழு பொறுப்பையும் தன் தோளில் சுமந்து கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்த பெருந்தகை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்.
நல்ல அந்த செய்திகளை எல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னீங்க. அவங்க ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு கோபம் வருது. கோபம் கூட ஒரு உணர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அழகான செய்தி சொன்னாங்க. பெரியார் நான் சொன்னது உங்கள் அறிவுக்கு எட்டவில்லை என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை என்ற கருத்தை சொன்னார்னு. இந்த புரட்சியை முதல்ல தொடங்கினவர் பகவான் புத்தர். சமய உலகத்தில் மேற்கோள்கள் காட்டி பேச வேண்டியது இல்லை. அந்த நூலில் சொல்லியிருக்கு, இந்த நூலில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. நான் சொன்னதாக இருந்தாலும் அது சரியா இல்லையா என்று உன்னுடைய அறிவை பயன்படுத்து என்று நமக்கு உலகத்துக்கு தெளிவுபடுத்தியவர் புத்தர். இதெல்லாம் பயன்படக்கூடிய செய்திகள் என்பதற்காக பரிமாறிக்கொண்டேன். அருமையாக அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு உணர்ச்சி அப்படிங்கிற அணியிலேருந்து ஒருத்தர் வரணும். எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன், அந்த உணர்ச்சியினாலேயே உடம்பு இழைச்சி போய் அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பேசினா பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக முனைவர் திரு சிவ சதீஷ் குமார் அவர்களை உரையாற்றுவதற்கு அழைக்கிறேன். நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெற்றியை தீர்மானிப்பது அறிவா உணர்ச்சியா என்கின்ற அருமையான தலைப்பு. முதல்ல வெற்றினா என்ன? அடைந்து விடுவது வெற்றியா? அடைந்து விடுவது மட்டும் வெற்றி அல்ல, சீராக பயணிப்பதும் வெற்றிதான். அது உணர்ச்சியால் மட்டும்தான் முடியும். ஆப்போசிட்டில் பேசினவங்கள பார்த்தா எதுக்கு இவ்வளவு அலட்டல்? ஒன்றும் வேண்டாம், இயல்பாக பேசலாம். அதில் வேற அக்ஷயா பேசும்போது மது குடிக்கிறத பற்றி பேசினாங்க. சரி, மது குடிக்கிறவங்ககிட்ட போய் அறிவுபூர்வமாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு, சார் நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க, ஊக்கமது கைவிடல் தொடங்கி எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, கல் உண்ணாமல் எல்லாமே கொடுங்க. அவன் படிக்கிட்டான், அவன் மாறுவானா? அவன் பொட்டில் அடித்து அவன் மனைவி நாலு போட்டு திருத்தினா மட்டும் தான் அவன் திருந்துவான். உணர்ச்சி பூர்வமாக மட்டும்தான் ஒரு மனிதனை திருத்த முடியும் ஒழிய ஒருபோதும் அறிவால் திருத்தவே முடியாது. அதுதான் உண்மையான வெற்றி காரணமாக இருக்க முடியும். சட்டமேதை எனது அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதினார் அல்லவா? எதனால்? அறிவினால். அறிவு இருந்துச்சு. அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி தான். அவர் ஒரு காலத்தில் இருக்கிற போது நீ நடந்தால் தீட்டு, வந்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, படித்தால் தீட்டு 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 என்று தட்டி கழிக்கப்பட்ட அவர்தான் உணர்ச்சி வயப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே தீட்டு தீட்டு என்று தீட்டினார் என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த உணர்ச்சியை அவர் சரியாக வைத்திருந்தார். அதன் மூலமாகத்தான் அவர் வெற்றி அடைந்தார். அதை விட்டுட்டு இப்படி சொன்னார். அதுக்கு மேலே எங்கள் சரவணன் பொம்மை, 2 கை, 4, கோபம் வந்தா கோபம் வந்தாதாங்க மனுஷன். இல்லைன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஏஐ வந்துருச்சு. எல்லா கம்பெனிலையும் ரோபோட்டையே வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு போடலாம். ஆமாம், அங்கே கோவப்பட்டு வேலையை வேண்டாம் துச்சம் தூக்கி வீசிட்டு வரணும். அதான முக்கியம். மானம் என்கின்ற அறிவுரை இருக்கிற எல்லாருக்கும், மான உணர்ச்சி இருக்கிற யாராக இருந்தாலும் தப்பை தட்டி கேட்பார்கள். கோபம் என்கின்ற ஒன்று வர வேண்டும். இப்போ இவங்க பேசும்போது ரொம்ப திறனாய்வு பண்ணி பேசினாங்க. ரொம்ப படித்தா, ரொம்ப அறிவாக இருந்தால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. திருவள்ளுவரே சொல்கிறார், அறிவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ அப்படின்னு கேட்குறாரு. அறிவை வச்சு என்ன பண்ணுறது? பிரிதின்னோய் தன்னோய் போல் போற்றா கடை. இன்னொருத்தன் படுற கஷ்டத்தை பார்த்து உன் கண்ணில் கண்ணீர் வரலனா உனக்கு 6 அறிவு 7 அறிவு 8ஆம் அறிவு எந்த அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் என்று வாழ்வியல் வகுத்த வள்ளுவரே கேட்கிறார் என்று சொன்னால் உணர்ச்சி தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் தமிழ் வாத்தியார், எனக்கு தமிழ் பற்று அதிகம். காலேஜில் படிக்கிற காலேஜில் கொஞ்சம் படிக்கிற காலத்தில் ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி லெட்டர் கொடுத்தாங்க. அது கவிதை. நமக்கு அப்போ அறிவு தான் அதிகம், உணர்ச்சியை பற்றி யோசிக்கவில்லை. அறிவு கொடுத்தாங்க, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரி வச்சுட்டு போமா, நான் ஈவினிங் திருத்தி வைக்கிறேன்னு சொன்னேன் கூட படிக்கிற பொண்ணுக்கு. அப்புறம் கவிதை எழுதியிருக்கு. அது பார்த்தா ஒரு 16 இடத்துல ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, ஒருமை பெண்மை மயக்கம். அதுக்கு நம்ம மேலே மயக்கம், அது நமக்கு தெரியல. ஒருமை பெண்மை மயக்கம் ஈவினிங் வந்துச்சு. ஏதாவது நம்பும்படியா சொல்லுங்கப்பா. ஈவினிங் வந்துச்சு பாருங்க. என்ன கேட்டுச்சு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு கோபம். என்னத்தை சொல்கிறது? ஏன் 16 ஒற்றுப்பிழை, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் தமிழ் பற்று. அப்போ உற்று அப்படின்றது பட்டு போயிடுச்சு. சார், வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உணர்ச்சியின் மூலமாக தாங்க வரும். அறிவை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை இருக்குது, அம்மா சொல்கிறாங்க, அம்மா குழந்தை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்பா சொல்கிறான் பாருங்க, பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதை கேட்டு
ஒரு மனிதனாக இருக்கிற அப்பா என்ன சொல்லணும், அப்பான்னு சொல்லிடுச்சேன்னு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இவனுக்கு நான் தான் அப்பான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அறிவு யூஸ் பண்ணலாமா? இந்த காலத்துல இனி ஒரு 5 வருஷம் போச்சுன்னா, அறிவு மட்டும் மேம்பட்டுக்கிட்டே போச்சுன்னா, எவன் கூடயும் பேசவே மாட்டான், சிரிக்கவே மாட்டான். டைம் இல்லை, உன்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது. அதனால வாழ்க்கையில் வெற்றி என்பது அடைந்து விடுவது மட்டுமல்ல, சீராக பயணிப்பது. இப்படி சொல்கிறேனே, உயிருடன் வாழ்வதற்கு வேண்டுமென்றால் அறிவு பயன்படும், உயிர்ப்புடன் வாழ்வதற்கு எப்போதும் உணர்ச்சிதான் பயன்படும். இப்போ அறிவு இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? முட்டாள்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி இல்லைன்னா பெணம்னு சொல்லுவாங்க. அதனால் நம் வாழ்க்கையிலே உண்மையான வெற்றியை தேடித் தருவது எது என்று கேட்டால் கண்டிப்பாக உணர்ச்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை தாண்டி உணர்ச்சியின் மூலமாகத்தான் இந்தியா விடுதலை பெற்றது. இந்தியா விடுதலை என்பது மாபெரும் வெற்றி தானே, எல்லாரும் ஏற்றுக்கிறீங்கல்ல? உண்மையாக மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது எட்டி உதைத்தார்கள். அவர் அறிவை பயன்படுத்தல. என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கீழே விழுந்தார், இந்தியா எழுந்தது. அந்த உணர்ச்சியை பயன்படுத்தி தான் இந்தியாவுக்கே வெற்றி கிடைத்தது என்று சொன்னார். உண்மையா நாட்டுக்கு வெற்றி, வீட்டுக்கு வெற்றி, எல்லா வெற்றியும் தேடி தருவது எது என்று கேட்டால் கண்டிப்பாக உணர்ச்சியாகத்தான் இருக்கும். இப்படி சொல்றேனே, அறிவு என்பது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும். அது சொத்தை, இது நொட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நதி போலே ஓடிக்கொண்டு எங்களுடைய அணியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, வெற்றி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஐயா அவர்கள் முன்னுரையில் சொல்லுகிற போது சொன்னார்கள், நம்முடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வதில்லை என்று. வாழ்க்கை துணையிடம் தோல்வி அடைவதுதான் உண்மையான வெற்றி. எல்லா இடத்திலும் நிரூபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது, சில இடங்களில் தோல்வி அடைய வேண்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆகல சொல்லுவீங்க சார். அறிவு என்பது ஆராய்ச்சி பண்ணும், தனக்கான விமர்சனத்தை தேடும். எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மிக்ஸாம் புயல் வந்துச்சுல்ல, மிக்ஸாம் புயல் வந்தப்ப என்னாச்சு? பல பேர் உணர்ச்சி வயப்பட்டவர்கள் தான் போட் எடுத்து கொண்டு போனார்கள், அறிவு வயப்பட்டவர்கள் போட்டோ ஷூட்டுக்காக போனார்கள். அப்ப உணர்ச்சி இருக்கும்போது தான் மற்றவனுக்கு உதவுகிற தன்மை வரும். இப்படி சொல்லி நான் நிறைவு கொண்டு வருகிறேன். அறிவு என்பது நம்மை உயிருடன் வைத்திருப்பதற்கு மட்டுமே உதவும். உணர்ச்சி என்பது மட்டும்தான் கண்டிப்பாக உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு நம்மை உயர்த்தும் என்று சொன்னால், நான் இப்படி சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன். எனக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகம். இஸ்ரோ சிவன் அவருடைய செயற்கைக்கோள் ஒரு தோல்வி அடைந்தது. அந்த தோல்வி அடைந்த நேரத்தில் கவலையே பட வேண்டாம், அது தோல்வி அல்ல என்று சொல்லி நாட்டின் பிரதமர் அணைத்து கொண்டு அரவணைத்தார் என்று சொன்னால், அவர் அழுகையை துடைத்தார் என்று சொன்னால், அது உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான வெற்றி. அடைந்து விடுவது மட்டும் வெற்றி அல்ல, தோல்வி அடைவதும் வெற்றிதான். அந்த தோல்வி அடைகிற போது 4 பேர் நம்முடன் இருக்க வேண்டும். அறிவின் மூலமாக வெற்றி அடைந்து விட்டு பின்னாடி ஒருத்தருமே இல்லாமல் நீ மட்டும் தனியாக நின்று கொண்டால் அது மாபெரும் தோல்வி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு என்ற அழகான ஒரு வித்தியாசத்தை அவர் மிக அருமையாக எடுத்துரைத்தார். இருந்தாலும் அந்த லவ் லெட்டர் வந்ததுன்னு சொன்னதை மட்டும் இன்னும் என்னால் போதுமான விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அது உண்மையா என்று கண்டறிவதற்கான ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. ஒரு உணர்ச்சினா ஒரு கற்பனை இருக்கணும் இல்லையா? அது மாதிரி அவர் கற்பனையாக கூட இருக்கலாம். வாழ்த்துக்கள், நிஜமாகவே நடக்க வாழ்த்துக்கள். இப்போ அறிவே என்ற அணியிலே நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துறதுக்கு துணையாக இருக்கிறவர். ஆனால் இந்த முறை அறிவே என்ற அணியிலே உரையாற்றுவதற்காக வருகிறார் நம்முடைய நகைச்சுவை நயகரா அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஜி தமிழ் தொலைக்காட்சியின் உலகெங்குமுள்ள நேயர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் நான் பேசி முடித்ததும் நான் என்ன பேசினாலும் உணர்ச்சி வசப்பட்டு அதை மறுக்க தயாராக இருக்கும் அன்பு சகோதரி பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களே, உணர்ச்சின்னு பேச தெரியாமல் எல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம நீலகண்டனும் சரி, கூட வந்தவங்களும் சரி. அதாவது குடிக்கிறவனை உணர்ச்சி பூர்வமாக அவங்க அம்மா சொன்னாங்கன்னா திருந்துருவானாம். குடிக்க காசு தரலன்னு அம்மாவை போட்டு தள்ளுறது ஒவ்வொரு வாரமும் வருது. வாரம் ஒரு நியூஸு, அம்மாவை குத்திட்டான் பணம் தரலன்னு குடிக்கிற பையன். இவர் என்னமோ சொல்கிறாரு. அதுவாது பரவாயில்ல. சதீஷ் நடுவர் அவர்களே, அது விசாரணையே வேணாம், தள்ளுபடி பண்ணிவிடுங்க. காதல் கடிதம் அவருக்கு கொடுத்தாங்களாம். உன்னை விட செவப்பாக இருக்கிறேன் நான். எனக்கே இது வரைக்கும் வந்ததில்லை.
ஒரு ஆசைக்கு அளவில் கடைசி ஒன்று சொல்லிவிட்டு முடிக்கிறேன்னு. கட்சியில் என்ன சொல்கிறாரு, தோல்வியும் வெற்றி தான். எனக்கு புரியவே இல்லை. தோல்வின்னு சொல்லியாச்சு, அப்புறம் வெற்றி தான்னா ஒன்றும் புரியல. வெற்றியை தீர்மானிப்பது அறிவா உணர்ச்சியா? அட வாழறதுக்கே அறிவு தாங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ண முடியாது இல்லை. நீங்கள் எது சைடு கிடுக்கிடுன்னு ஓடுங்க, தண்ணியில் அறிவு வந்துடும். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே அறிவு தேவை. நின்று முதல்ல ரைட் சைடில் பார்க்கணும் வண்டி வருதான்னு, அப்புறம் லெஃப்ட் சைடில் எதிர்க்க பார்க்கணும் வண்டி வருதான்னு. அதுக்கப்புறம் நம்ம கடந்துட முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசித்து கடந்தால் கடப்போம், இல்லைன்னா கடப்போம். அது பேசிக். ரோடு கிராஸ் பண்ணுறது பேசிக் சார். உணர்ச்சி வசப்பட்டவன் மனுஷனே இல்லை சார். நாமளே எத்தனை வாட்டி சொல்கிறோம், கோபம் வந்தால் சார் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்றான். அதுதான் உண்மையில். நீங்கள் இந்த தீவிரவாதிகளை உருவாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுக்கு அவனுடைய அறிவை மழுங்க வைத்து வெறும் உணர்ச்சியை மட்டும் தான் ஊட்டுவாங்க. அவன் உணர்ச்சியிலேயே உச்சத்தில் எடுத்து போவாங்க. அப்போ தான் தீவிரவாதி ஆறாமன். இந்த பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவை தூக்கி போட்டுடுறது. அறிவு போயிடும், உணர்ச்சி இருக்கும், ஆனால் உருப்பட முடியாது வாழ்க்கையில். ஒன்றும் இல்லைங்க, 2 மாதம் இஎம்ஐ கட்டல, டென்ஷனு, கஷ்டம். வீட்டில் சொல்லலை, பண கஷ்டம்லாம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லுவானேன்னு. டைம் தெரியாமல், நம்ம பணம் பலம் தெரியாமல் ஒய்ஃப் வந்து கேட்குது, இந்த வாட்டியாவது என்னை டார்ஜிலிங் கூட்டின்னு போங்க ஏப்ரல்லன்னு. டார்ஜிலிங். உணர்ச்சி வசப்பட்டு உடனே திட்டிடக்கூடாது, யோசிக்கணும், அறிவு யோசிக்கணும். போனோம் 2 வாரம் முன்னால் தானே பேப்பரில் படித்தோம், ஒரு அம்மா சார் பூனாவில் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிக்குது என்னை பர்த்டேக்கு துபாய் கிட்டு போன்னு. அந்த ஆள் லூஸு, அதெல்லாம் முடியாது, துட்டு இல்லைன்னுக்கிறாரு. மூஞ்சிலையும் ஒரு குத்தி இருக்கு மூக்கில். அந்த ஆள் செத்துட்டான் சார். உண்மையே நடந்தது, அதை படித்தோம். அறிவு சொல்லுது, டேய் உஷார். இந்த மாதிரி நியூஸாக உங்களுக்கு எப்படி கிடைக்குது? தினத்தந்தியில் ஓரமாக படிக்கணும். வெறும் சிந்து பாத் மட்டும் படிக்கக்கூடாது நிறைவேறவர்களே, எல்லாம் படிக்கணும். இந்த இன்டர்வியூவில் உட்காடுறவன் சார், உலகத்துலேயே அவன் தான் பெரிய மேதாவின்னு நினச்சின்னு இருப்பான் தெரியுமா? கேள்விலாம் அப்படி கேட்பான், இரிட்டேட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு நம்மகிட்டே கேட்பான். உணர்ச்சி வசப்பட்டவன் என்ன பண்ணுவான், எழுந்து இந்த மடம் இல்லைனா இன்னொரு மடம் சார், உனக்காவது இது ஒரு தான் ஆஃபீஸ், எனக்கு ஊரெல்லாம் ஆஃபீஸுன்னு போயிடுவான். ஆனால் புத்திசாலி என்ன பண்ணுவான், எழுந்து நின்று சாரி சார் உங்கள் கம்பெனி ஒரு நல்ல எம்ப்ளாயை லூஸ் பண்ணிடும் அப்படின்வான். வேலை கொடுத்துருவானுங்க சார். ஆக அறிவு தான் எல்லா இடத்துல. ப்ரமோஷன் எதை பற்றி பேஸ் பண்ணி கொடுக்குறான்? அறிவை பேஸ் பண்ணி கொடுக்குறான். டைப்பிஸ்ட்டு, இந்த அம்மா நல்லா டைப் அடிக்கும் சார், தப்பு இல்லாமல் டைப் அடிக்கும். அதுவா இல்லை இந்த அம்மா சார் ஒரு வேலை சொன்னால் போதும் உடனே உட்காந்து ஓன்னு அழுவோம், இதுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருங்க சார், கொடுக்க மாட்டாங்க. அறிவு தான் சார் வெற்றியை தரும் எல்லா இடத்துலையும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் அறிவு தான் அவசியம் சார். பஸ் ஏறுறவங்க 10 ரூபா டிக்கெட் வாங்குகிறோம், சில்லறை இல்லை, 100 ரூபா கொடுக்குறோம். எல்லா கண்டக்டரும் ரொம்ப மரியாதையாக சொல்லுவான் இறங்கிட்டு. உடனே நீங்கள் ரூல்ஸ் பேசக்கூடாது. நீ தான் சில்லறை எடுத்துன்னு வரணும், சில்லறை நாங்களாக எடுத்துன்னு வருவோம், நீ தானே கவர்மெண்ட். இறங்கிடுவான் ரோட்டில். டக்குன்னு அறிவு யோசிக்கணும், நான் சில்லறை இல்லை, அவசரமாக போகணும், 5-10 கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல கொடுங்க சார், கரெக்ட் சில்லறை கொடுப்பான் சார். நமக்கு ஊருக்கு போய் சேர்றது முக்கியமா, உணர்ச்சி வசப்பட்டு டைலாக் பேசுறது முக்கியமா? எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப சண்டை ஆனால் கூட சரி சார், அறிவு தான் முக்கியம். எப்போ பாரு எதையாவது சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஒய்ஃபுக்கு எல்லா வீட்லேயும் அம்மா வச்சிருக்கிற குடும்பஸ்தனுக்கு இந்த கேள்வி ஒய்ஃபுக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்ட ஒய்ஃபுக்கிட்டேருந்து வரும். என்னன்னு சண்டை நடுவில், நான் முக்கியமா அம்மா முக்கியமா? என்ன சார் சொல்லுவீங்க? உணர்ச்சி என்ன சொல்லும்? அம்மான் தான் சொல்ல முடியுமா? அறிவு சொல்லுது, விடுமா இன்னும் கொஞ்ச நாள் விடு, ஒய்ஃபு அமைதியாகிடுவா. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்னு யாரை சொல்கிறோன்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லக்கூடாது. அங்கே தான் ட்விஸ்ட்டு சார். வாழணும் சார், அறிவு தான் முக்கியம். ஒருத்தரை காப்பாற்றணும்னு வச்சுங்க. இவர் சொன்னார் மழை காலத்தில் காப்பாற்றணுன்னா கூட அறிவு தான் முக்கியம். மழை காலம் சார், ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது, உடனே உணர்ச்சி வசப்பட்டு போய் தொடக்கூடாது, நமக்கு ஷாக் அடிக்கும். அறிவை யூஸ் பண்ணி விறகு கட்டை எடுத்து ஒரு 4 சாத்து சாத்தணும். இப்போ அடிச்சா தாங்க உண்டு, காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதானே ட்ரீட்மெண்ட்டுங்க. ஷாக் அடிக்கிறவங்கள என்ன சார் தர்றது? அந்த கையிலேயே விறகு கட்டையில் 4 அடி அடிக்கணும், சரியா போச்சு.
அறிவு, மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அறிவு தான் முக்கியம். அறிவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சார், ரோடு பக்கம் போயின்னே இருக்கங்க, இந்த பஜ்ஜி போடுற கடை வந்து வச்சிங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிற்போம். அப்படி ஒரு வாசனை வரும். ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டு போகலாமான்னு உணர்ச்சி தூண்டும். அது நமக்கு முதல் எதிரி இந்த நாக்கு, 2வது எதிரி மூக்கு. இல்லை இல்லை, முதல் எதிரி மூக்கு, 2வது எதிரி நாக்கு. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஏவா, நீ தானே வாசனைங்கிறத முதல்ல சொன்னீங்க. அப்போ வாசனை மூக்கு முதல்ல, சாப்பிட்டா தானே நாக்கு. ஏதோ எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு கேட்கல, கொஞ்சம் அறிவுபூர்வமாக கேட்போமே அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் கேள்வி கேட்டோட நான் உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கணும் பார்த்தீங்களா? அதுக்கு தான் அறிவு முக்கியன்றது. இல்லாதால நான் குழந்தைதால இல்லைங்க. பஜ்ஜி பார்த்த உடனே நமக்கு அந்த கண், மூக்கு, நாக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு உணர்வை தூண்டும், சாப்பிட்லாமான்னு. ஆனால் அறிவு சொல்லும், டாய், போன மாதம் இந்த மாதிரி தான் உணர்ச்சி வசப்பட்டு 2 பஜ்ஜி சாப்பிட்டேன், அப்புறம் 1 வாரம் ஒன்லி அவுட் கோயிங். டாக்டருக்கு அழுத, ஒன்றுமே சாப்பிடாம 1 வாரம் இருந்தேன், கட்டுப்படுத்தின்னு வீட்டுக்கு வரும். இவர் காந்தியடிகள், தென்னாப்பிரிக்கா, ஒன்றும் இல்லைங்க, காந்தியை சுட்டாச்சு. மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்கிறாங்க காந்தி சுட்டுட்டாங்கன்னு. அப்போது கோட்ஸே யார் எதுவும் தெரியாது, காந்தி சுடப்பட்டார். நேஷனுக்கு நியூஸ் சொல்லணும் ரேடியோவில். மவுண்ட் பேட்டன் அறிவை யூஸ் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள், காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்துவினால் சொல்லிடுங்கன்னாரு. ஏன் தெரியுமா? அதான் வெறும் சுடப்பட்டார்னா இந்து முஸ்லீம் கலவரம் நாடு ஃபுல்லாக நாசமாக போயிருக்கும். அந்த அறிவு தூண்டுதல் சரியான முறையில் கையாண்டதனால் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் அன்று நிறுத்தப்பட்டது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை சொல்லி முடிக்கிறேன், உண்மையிலேயே இதை சொல்லி மட்டும் முடிச்சு. வள்ளுவர் தெளிவாக சொன்னது, அறிவுடையார் எல்லாம் உடையார். நன்றி, வணக்கம். அவர் விளையாட்டாக சொன்னால் கூட எலக்ட்ரிக் ஷாக் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம பதட்டம் அடையக்கூடாது. ஒரு மரம் எது பாயாதோ அதை வச்சு தான் தடுக்கணும்னு. இந்த பிபிசி இந்த சேனல் இருக்கு இல்லையா, விலங்குகள் பற்றி வர அனிமல் பிளானட், இந்த மாதிரி பார்த்தா யானைகள் போகக்கூடாதுன்னு எலக்ட்ரிக்கல் ஒயர் போட்டிருக்கிறான் சார். அழகாக கட்டையை உடைச்சி மரத்துலேருந்து அந்த கட்டையால் வேலி அடிக்குது சார். மரக்கட்டையில் கரண்ட்டு பாஸ் ஆகாது அப்படிங்கிறத யானை கண்டுபிடிச்சி, நாம் தொட்டுட்டோம் காலை வச்சுட்டா ஷாக் அடிக்கும்னு நிமிர்ந்து மரக்கட்டையை உடைச்சி அந்த மரக்கட்டையை எடுத்து அடிக்குது அந்த வேலியை. அப்புறமா அந்தாண்ட தாட்டி போகுது. இன்னும் சில யானை தந்தத்தால் மட்டும் தொட்டு பார்க்குது, தந்தத்தில் கரண்ட்டு பாயாது போல் இருக்குது, கையோ காலோ வைக்க மாட்டேங்குது, தந்தத்தால் தொட்டு பார்த்துட்டு அப்புறமா. அப்போது விலங்குக்கும் அறிவு வரலன்னு அர்த்தம் இல்லை, படிப்படியாக அனுபவங்கள் அறிவாக பதிவாகி விடுகின்றன. அது அதை நோக்கிய பரிணாமத்தில் வளருது. இது ஆபத்தானது, இப்படி பண்ணினா இதை நாம் நீக்க முடியும் அப்படின்னு. குரங்கு என்ன பண்ணுது, தேங்காயை உரிச்சு பார்க்குது, உரிக்க முடியலன்னா தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு அப்புறமா உரிக்குது. எவ்வளோ அது யோசிக்குது பாருங்கள், தண்ணியில் ஊறிட்டா இந்த தேங்காயை உரிக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக் தெரியுது. இது தெரியாமல் எவ்வளோ ஹஸ்பண்டு கஷ்டப்படுறோம். குரங்கு எவ்வளவோ சௌரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய அருமையான விஷயங்கள். ஆனாலும் வள்ளுவர் உடையார்னு தெரிஞ்சது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. நம்முடைய சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் உணர்ச்சி தான் என்பதை எப்போவுமே அவங்க பேசுகிற போது அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுவார்கள். அந்த அணியை எடுத்து நிறுத்தி வாங்கம்மா பர்வீன் சுல்தானா அவர். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர் பெருமக்களே, எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மாண்பையும் நாகரிகத்தையும் தன் பேச்சினால் சொல்லித் தருகின்ற பெருந்தகை ஐயா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறியிருக்கும் பேச்சாளர்களே, உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருமை சகோதரர் திரு மோகனசுந்தரம் அவர்கள் அறிவு அப்படிங்கிற அந்த அணியில் பேசாமல் உணர்ச்சிங்கிற இந்த அணியில் பேசுகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா பேசினதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுனீங்க. அறிவார்ந்த பேச்சினால் புகழ் பெறுகின்றவர்கள் மத்தியில்
நகைச்சுவை என்கின்ற உணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்துவதனால் புகழினுடைய உச்சிக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் நம் நகைச்சுவை நயாகரா மோகனசுந்தரம். மோகன் சுந்தரம், நீங்கள் அறிவாக பேசலையா? நம்மால முடிஞ்சது மூட்டி விடலாம். ஐன்ஸ்டீன் இப்படி சொல்கிறார், அறிவால் பெற்ற அறிவியல் கருவிகள் நிறையும் பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார். அறிவு என்ன செய்யும்? வெற்றியை நோக்கி உங்களை ஓட வைக்கும். மோகனசுந்தரம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், தோற்றால்தான் வெற்றி என்று பேசுகிறார்கள், என்ன என்றே எனக்கு புரியவில்லை என்று. ரெக்கார்டிங்கை வந்து திருப்பி ரிவைண்ட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்க. அக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தன் குழந்தையிடம் தோற்கின்ற தகப்பன் அக வாழ்க்கையில் வெற்றியாளன். விவாதத்தில் மனைவிக்காக விட்டு கொடுக்கின்ற கணவன் வெற்றியாளன். கணவனுக்காக தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டு கொடுக்கின்ற தோற்கின்ற மனைவி அந்த குடும்பத்தில் வெற்றியாளராக திகழ்கிறார் என்பதுதான் வெற்றியினுடைய ரகசியம். இந்த சுதந்திரம் சுதந்திரம்னு ரொம்ப சுலபமா பேசுறீங்க. அறிவால் பெற்ற சுதந்திரமா இது? இந்த நாடு அறிவாலா பெற்றது இல்லையே. உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அத்தனை பேரும் ஒன்றிணைந்து எழுப்பிய அந்த குரலினுடைய ஓங்காரத்தால் பெற்ற சுதந்திரம் அம்மா இது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று கசிந்து கண்ணீர் மல்கி பெற்ற சுதந்திரம் நம் சுதந்திரம். நான் ரொம்ப நுட்பமா பேசுறேன் இதை. என்னுடைய தாயாருக்கு வயது 78. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பழைய விஷயங்கள் ஏதாவது நினைச்சிட்டு அம்மா கண் கலங்கனா என்ன விஷயம்னே தெரியாது, எனக்கு அழுக வந்துடும். எங்க அம்மாவுடைய கண்களில் கண்ணீர் பார்த்தா எனக்கு அழுக வருது. நான் அழுதா என் பையன் என்னம்மா ஆச்சு, காலில் நல்லா தானே இருந்தேங்கிறான். அவனால் என்னுடைய உணர்ச்சியை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் அறிவு புலத்தில் வளரக்கூடிய குழந்தை, நான் உணர்ச்சி தளத்தில் வளர்ந்த குழந்தை. உணர்ச்சி என்பது எந்த அளவிற்கு நம்முடைய நாடி நரம்புகளில் இருக்க வேண்டும் தெரியுமா? நான் ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லுகிறேன். நம்முடைய பாரதியார், அவருடைய மிக முக்கியமான ஒரு நண்பர் நீலகண்ட சாஸ்திரி. அந்த நீலகண்ட சாஸ்திரி ஒரு முறை பாரதியாருடைய வீட்டிற்கு வருகிறார். வருகின்ற பொழுது அவர் முகத்தை போர்த்தி கொண்டு வருகிறார். அவர் சிறைச்சாலையில் இருந்து வருவதாக அவருக்கு தகவல் கிடைக்கிறது. மயங்கி போய் உட்கார்கிறார் நீலகண்ட சாஸ்திரி. என்ன ஓய், பாதம் தள்ளாடுது, பசி. நீலகண்ட சாஸ்திரி பசி என்று சொன்னவுடன் உள்ளே ஓடி போய் செல்லம்மாவிடம் இருந்து எதையெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் கையிலே அள்ளி கொண்டு வந்து அந்த பொறிகடலையை கொடுத்து சாப்பிடும் போய் சாப்பிடும் என்று சொல்லிவிட்டு அவன் எழுதியதுதான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னது. ஏன்பா, தனி ஒருத்தனுக்கு உணவில்லைன்னா அறிவு ஜகத்தை அழிக்குமா? ஜகத்தினை அழிப்போம் என்கின்ற சொல் ஒற்றை மனிதனுடைய பசிக்காக இந்த உலகத்தை அழிச்சிருவேங்கிற அந்த ஒற்றை சொல் இருக்கு இல்லையா, அது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. நான் டீச்சரா இருக்கிறதுனால சொல்றேன், காவல் பெருசா கள்ளம் பெருசா? கள்ளம்தான் பெருசு. நீங்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு எக்ஸாமினேஷன் ஹாலில் நின்னாலும் பாஸ் பண்ணிடுறான். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அப்படி ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாரு. அவருடைய இது பார்த்தா அப்புறமா தெரிஞ்சிருச்சு, அவர் ஒரு எக்ஸாம் அவரே எழுதலைங்க, பல்கலைக்கழகத்தில் அவரே எழுதலை. இது அப்புறமா கண்டுபிடிச்சு அந்த பையனை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு விசாரணை நடந்தது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நடந்தது. வைஸ் சான்சலரு, டீனு, டைரக்டரு, பிரின்சிபலு, சப்ஜெக்ட் டீச்சரு, அந்த மேற்பார்வையாளர், சூப்பர்விஷன் பண்ணவர், இன்விஜிலேட்டரு, திருத்தினவர் எல்லாம் உட்காந்துருக்கான். பையன் வரான், 5 பேப்பர், 4 பேப்பர் அவன் எழுதிட்டான், 5வது பேப்பர் அவன் எழுதலை. நாங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் PhD அறிவு சூப்பரு உட்காந்துருக்கோம். பையன் வரான் சார், ஃபைனல் இயர், 19 வயசு. உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 35 above. அதில் ரிட்டையர் ஆகிற கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் உண்டு. அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, எப்பா உட்காருப்பா, பரவாயில்ல சார், இது நீ எழுதின பேப்பராப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். இதுப்பா? ஆமாம் சார். இது இல்லை சார். இந்த பேப்பர் நீ எழுதலை தானே? ஆமாம் சார். எழுதி கொடு. என்னன்னு சார்? இந்த பேப்பர் நான் எழுதலை, ஆளை வச்சு எழுதிட்டேன் அப்படின்னு எழுதி கொடு. ஏன் சார்? நான் எழுதின பேப்பர் எங்கே சார்ன்ட்டான். இப்போ இந்த அறிவை என்ன செய்யறது? நாங்கள் அத்தனை பேரும் படித்தவர்கள். இந்த புத்தி இருக்கு இல்லையா, இந்த புத்தி பல நேரங்களில் இந்த உலகமே அழிவதற்கு காரணமாக நிற்கிறது. நான் இப்படி சொல்றேங்க, கலாம் மிகப்பெரிய அறிவாளி தானே, மிகப்பெரிய புத்திசாலி. அவர் நேரடியாகவே ஒரு இடத்துல வாக்குமூலம் தருகிறார். இந்த உலகத்திலேயே
நான் வெற்றியாளனாக இருப்பதற்கு காரணம் பல்வேறு வகையான என்னுடைய விஞ்ஞான முன்னெடுப்புகள். அதில் மிக முக்கியமானது அக்கினி, மிக முக்கியமானது பிருத்திவி என்கின்ற ஏவுகணையை நான் செலுத்தினேன். 125 ஏவுகணைகளை வச்சு ஒரு ஏவுகணை அனுப்ப முடியும்னா அது இந்தியாவால் தான் முடியும். அதை செய்து காட்டியவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம். அவர்கிட்ட ஒரு குழந்தை கேட்குதுங்க, உங்களுடைய சாதனை என்னன்னு. அவருடைய வாக்குமூலம் நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா இந்த வாக்குமூலம் இருக்கு. அவர் சொல்றார், இந்த பிருத்திவி விட்டோம், ஏவுகணை விட்டோம், இதெல்லாம் அழிவுக்கானது தானே. நான் ரொம்ப ஆனந்திச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி என்னை கூட்டிகிட்டு போய் இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த கால் இருக்குல்ல, அந்த காலில் பெரிய ஒரு ஷூ மாட்டிக்கிட்டு பசங்க நடந்துட்டு இருக்கிற அந்த ஸ்கூலில் போய் காட்டிட்டு, நீ பெரிய விஞ்ஞானி தானே, இதுக்கு ஏதாவது செய்யினாரு. நான் யோசித்தேன், 34 35 அந்த கலங்களை வைத்துக்கொண்டு தான் ரஷ்யாவோ சீனாவோ அமெரிக்காவோ அனுப்பியது. நான் மட்டும் 125 வச்சு அனுப்புனேன்னா அந்த மெட்டலில் வந்து ரொம்ப மெல்லீஸா செஞ்சிருந்த வெயிட்லெஸ் அந்த மெட்டீரியலை வச்சு 3.5 கிலோ எடை உள்ள அந்த கால் இயந்திரத்தை நான் 300 கிராமில் செய்து முடித்தேன். என் சாதனைகளிலேயே மிகப்பெரிய சாதனையாக மனித இனத்திற்கு செய்த இந்த உதவிதான் நான் என்னுடைய அறிவு செய்த மிகப்பெரிய பலனாக நான் கருதுகிறேன்ங்கிறாருங்க. அறிவார்ந்த நீங்கள் எதையுமே சொல்லிவிட முடியும். நான் ஒரு விஷயம் சொல்ல வாங்க, இதுக்கு மறுப்பு சொல்லிடுங்க பார்ப்போம். அறிவுக்கு மிஞ்சிய இன்னொரு அறிவு இருக்குங்க, அன்புக்கு மிஞ்சி இன்னொரு அன்பு காட்டுங்க. அந்த ஒற்றை சொல்லுக்கு மேலாக குழந்தைகளுக்கு சோறு கிடையாதுங்க. தெருவில் இறங்குதுங்க ஒரு அம்மா, என் குழந்தைகளுக்கு சோறு இல்லை, ஏதாவது குடுன்னு கையை கேட்ட உடனே காரி துப்புனானா கடற்கரைக்காரன். அந்த கையை துப்பலை வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு, இது எனக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது குடுன்னு இந்த கையை எடுத்துச்சு பாருங்க, அதுங்க அன்னை தெரசா. ஆயின்னு ஒன்று வந்திருக்குது, அதை இளைஞர்கள் ஏஐ என்கிறார்கள். ஒரு பெண்ணை வடிவமைத்திருக்கிறார்கள். 3.5 லட்சம் ரூபாயிலேருந்து 4.5 லட்ச ரூபா கொடுத்தா வீட்டுக்கே வந்துடுதாம்மா. மனைவியா அதை வந்து அப்படியே வச்சுக்கலாமா. இந்த மனைவியை குறை சொல்லுகின்றவர்கள் ஒரு 4.5 லட்சத்துக்கு வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கோங்க. பாரதியினுடைய சொல்லை சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரியது கல்விங்க. கல்விதான் மிக உயர்ந்தது. அந்த அறிவுக்காகத்தான் நாம் எல்லோரும் பாடுபடுகிறோம். ஆனால் கல்வி என்பது அறிவு மட்டும் அல்ல. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் படிகளென்றோ என்று மகாகவி பாரதி சரஸ்வதியை நோக்கி சொல்லுகிறான். என்றால் உங்கள் உள்ளத்தை உருக்கக்கூடிய, உங்கள் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த உணர்ச்சி தான் இந்த உலகத்தை காக்கும். அப்படி காப்பாற்றக்கூடியவன் தான் வெற்றியாளனாக அறிவிக்கப்பட வேண்டுமே தவிர, வெறும் அறிவினால் தன் வளர்ச்சியை பார்த்து கொண்டு செல்லக்கூடியவன் ஒருபோதும் வெற்றியாளனாக இருக்க முடியாது என்பதனால், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பதனால் உணர்ச்சிதான் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அறிவு என்பது உணர்ச்சி என்பதற்கு பகையானதா, எதிரானதா, அல்லது உணர்ச்சி என்பதனுடைய வளர்ச்சியா என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவையா அல்லது ஒன்றின் நீட்சியா? இந்த கண்டறிதல் மிக மிக முக்கியம். அது அப்படியே இருக்கட்டும். மிகச்சிறந்த உலகத்தின் அறிவாளி என்று பட்டியல் போடுகிற போது ஐன்ஸ்டீனைத்தான் மிகப்பெரிய அறிவாளியாக உலகம் இன்றும் சொல்கிறது. ஐன்ஸ்டீனுக்கு மேலான ஒரு அறிவாளி இன்னும் இந்த உலகத்துக்குள் பிறக்கவில்லை என்ற ஒரு கணக்கை ஐன்ஸ்டீனை சொல்லுகிறது. ஆனால் ஐன்ஸ்டீன் தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை இந்திய மக்கள் இன்னொரு பிறவி உண்டு என்று நம்புகிறார்கள். அப்படி ஒருவேளை எனக்கு இன்னொரு பிறவி என்று ஒன்று அமையுமானால், ஏன் தெரியுமா, அவருடைய கோட்பாடு வேறு நோக்கத்திற்கு கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் அதனால் தான் அணுகுண்டு உருவானது. அதற்கு அவர் பட்ட வேதனையும் வெட்கமும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஃபார்முலா வாஸ் டிரைவ்டு பை ஐன்ஸ்டீன், எக்ஸிகியூஷன் வேற முறையில் வந்துருச்சு. அவர் என்னுடைய விஞ்ஞானம் எவ்வளவு பெரிய அழிவை உலகத்துக்கு ஏற்படுத்தியது என்று கதறுகிறார். அதனால் இன்னொரு பிறவி என்று அமையுமானால் நான் மறந்தும் விஞ்ஞானியாக பிறந்துவிடக்கூடாது, ஒரு சாதாரண பிளம்பராக பிறந்து என் வாழ்க்கை முடிவடையும் என்றால் அதைவிட மகிழ்ச்சியானது எனக்கு வேறொன்று இருக்க முடியாது என்றார். இவ்வளவு பெரிய அறிவாளி அறிவை வெறுத்து பேசியிருக்கிறார். சரி, அப்படியானால் உணர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும், எனவே உணர்ச்சியை நாம் கொண்டாடலாமா என்று பார்த்தால், உணர்ச்சி மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் தீர்வுகள் கிடைக்குமா? மோகனசுந்தரம் ஒரு கருத்து சொன்னார். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி சேனலைஸ்,
ஒழுங்குபடுத்தி ஒரு அறிவுமயமான ஒரு சத்தியாகிரக போராட்டம் என்று காந்தி அதை வடிவமைத்த பிறகுதான் இந்தியா ஒரு மிகப்பெரிய விடுதலைக்குரிய நாடாக அந்த போர் திட்டத்தை வகுக்கிறது. இந்த வரலாறே பல பேருக்கு மறந்து போச்சுங்க. அதாவது மகாத்மா காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றார்? உலகத்தோட அமைப்பு வன்முறைக்கு வன்முறைதான் பதில் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். யாராவது வன்முறை செய்தால் அவர்களுக்கு வன்முறை தான் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வா? என் மனம் வருந்துகிறது, நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று டால்ஸ்டாய்க்கு எழுதுகிறார். டால்ஸ்டாய் என்ன எழுதினார் தெரியுமா? வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வு என்பது அல்ல, வன்முறைக்கு மிகப்பெரிய அன்பு தீர்வு என்பது உங்களுக்கு தெரியாதா? இதை அருமையான முறையில் வன்முறைக்கு அன்பு காட்டுவதன் மூலம் மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் படித்ததில்லையா என்று டால்ஸ்டாய் பதில் எழுதுகிறார். மகாத்மா காந்திக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தொகுப்பாகவே இருக்கிறது. டால்ஸ்டாய் எழுதிய கடிதங்கள் தொகுப்பாக இருக்கிறது. காந்தி கேட்கிறார், அப்படி ஒரு அருமையான கருத்து இருக்கிறதா, எங்கிருந்து படித்தீர்கள்? அப்போதுதான் டால்ஸ்டாய் சொல்லுகிறார், உங்கள் இந்தியாவில், உங்கள் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் என்ற ஒருவர் இந்த உலகத்தில் இன்னா செய்தரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று எழுதினாரே, அதை படித்த போதுதான் நான் கண்டுபிடித்தேன், உண்மையாக அகிம்சை என்பது தீங்கு செய்பவனுக்கும் நன்மை செய்வது என்பதை இந்தியா திருவள்ளுவர் மூலமாக உலகத்திற்கு எடுத்து சொன்னது என்று. ஐயா, மகாத்மா சாதாரண மனிதராக இருந்தார். அவரை மகாத்மாவாக உயர்த்தியது திருவள்ளுவரின் குரல். இதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் பெருமையோடு நினைக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சந்திக்க போகிற பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து எவனும் தப்ப முடியாது. என்ன அது? பணம் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம், புள்ளக்குட்டி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம், நீங்கள் எந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற பிரச்சனையிலேருந்து ஒரு பய தப்பிக்க முடியாது. எது? மரணம். இந்த மரணம்னு ஒன்று என்ன நினைக்கிறோம்? ஐயோ நாம் இல்லாமல் போயிடுவோமோ, நம்ம அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவோமோ, நம்ம இல்லாமலே போயிடுவோம். மரணத்துக்கு 3 நிலைமை இருக்குது. இந்த உடம்பு இல்லாமல் போகிறதுங்கிறது ஒன்று. அப்போ கூட நம்ம மகன் வீட்டில் ஃபோட்டோவாக இருப்போம், அந்த வீடு நம்ம வாங்கி கொடுத்துருந்தா. பேரன் சொல்லுவான், இவர் தான் எங்கள் தாத்தாவான், இந்த வீடு அவர் தான் கட்டி கொடுத்தாராம் அப்படின்னு. அதுக்கு அப்புறம் ஒரு 3-4 தலைமுறைக்கு அப்புறம் எல்லார் நினைவுலேருந்தும் போயிடுவோம் பாருங்க. அதுதான் உண்மையான மரணம். இது உடலோட வீழ்ச்சி. எல்லார் நினைவுலேருந்து நீங்கள் இல்லாமல் போகிறீங்க பாருங்க, அது முழுமையான மரணம். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். இதை மரணம்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறான், நான் இல்லாமல் போயிடுவனோ, நான் இல்லாமல் போயிடுவனோ, நான் இல்லாமல் போயிடுவனோ. அதுதானே கீதையும் சொல்லுது, உன் உடல்கள் அழிந்து கொண்டே போகும், உன் ஆத்மா அழிவில்லாதது, நீ நிச்சயமான பரத்தன்மையை அடைவாய். அப்படின்னா என்ன பொருள்? நான் பரம்பொருள் என்ற கடலில் ஒரு துளியாக இருப்பேன், நான் அழிவற்றவன், எனக்கு அழிவே இல்லை. இந்த புரிதல், மரணம் என்பது உணர்ச்சி வசப்பட்ட பயத்தை உண்டாக்குகிறது. நீ நிலைத்தவன் என்கிற ஞானம் அறிவு பயப்பட்ட உயர்ந்த நிலையில் உன்னை இட்டு போகிறது. அப்போ அறிவு தான் எல்லாத்த விட வெற்றியை தீர்மானிப்பதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லாமா சார்? எங்கே அறிவாக இருக்கணும், எங்கே உணர்ச்சியாக இருக்கணுங்கிற டெக்னிக் தெரியும். இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டாங்க? இப்போ என் பேரை சின்ன குழந்தை எங்கேயாவது ஓடி வருது, அதுக்கிட்ட நான் ரொம்ப அறிவாக பகவத்கீதையாக பேசுறது, தத்தோ அப்படிங்குது. என்னப்பா தச்சு மம்மு கூ, தயிர் சாதம் கொடு அப்படின்னு கேட்குது. தச்சு மம்மு சாப்பிட்றியா? நான் தச்சு மம்முன்னு சொன்னாதான் சொல் வேந்தர். ஏன்? பேர குழந்தையோட பேசும்போது முட்டாள் தச்சு மம்முன்னு பேசாதே, அதை தயிர் அன்னம் என்று தெளிவாக பேசு அப்படின்னா நீ தாத்தாவா இருக்க லாயக்கு இல்லை. நீ வேணா ஒரு காலேஜ் லெக்சராக போகலாம். குழந்தை, பேர குழந்தை, அது அங்கேருந்து வந்து நம்மளை திடீர்னு ஒரு அடி அடிக்குது, வலிக்குதே அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த வலிக்குதேங்கிற போது அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் வரும் பாருங்க, ஆனந்தம். நான் யார் தெரியுமான்னு ஓங்கி ஒன்று முதுகில் வச்சோம்னு வச்சுங்க, மடையன்னு அர்த்தம். அவனுக்கு பிள்ளையே பிறந்திருக்கக்கூடாது, பேரன் பிறந்தே இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நான் அந்த பேர குழந்தை இடத்துல தோற்று போகிற போது தான் உண்மையான அறிவாளியாகவே மாறுறேன். இப்போ அதே மாதிரி நான் மேடையில் வந்து தச்சு மம்முன்னு உங்களோட பேசுனா, இதெல்லாம் எதுக்கு இப்போ மேடையில் கூப்பிட்டு வந்து உயிரை எடுக்கிறீங்க?
ஒரு விவஸ்தை வேணா இந்த ஆளுக்கு அப்படின்னு. நான் எங்கு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். எங்கு உணர்ச்சி வசப்படுகிற மலராக இருக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். இப்போது எங்கு நான் உணர்ச்சி வயப்பட வேண்டும், எங்கு நான் அறிவு வயப்பட வேண்டும் என்ற ஒற்றை நிலை இருக்கிறது. அது அறிவு சார்ந்ததா, உணர்ச்சி சார்ந்ததா? உணர்ச்சி என்று ஒரு சொல் இருக்கிறது, அறிவு என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் இத்தனையும் தாண்டி உணர்வு என்று ஒரு சொல் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். உணர்ச்சியில் உணர் 3 எழுத்து இருக்கிறது. அறிவில் இருக்கிற அந்த உணர்வு என்ற வார்த்தையில் ஒட்டி கொண்டிருக்கிறது. 3 மடங்கு உணர்ச்சி இருக்கிறது. அறிவின் ஒரு வார்த்தை அதற்குள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த உணர்வு தான் இறைவனிடத்தில் போகிற போது கூட மெய்யுணர்வு என்று பேசப்படுகிறது. நிலைத்த உணர்வு. நீங்கள் இறைவனை அறிய முடியாது, இறைவனை உணர முடியும், அந்த உணர்வு நிலை என்று பேசுகிறார்கள். எப்போதும் 3வது தீர்ப்பு சொல்லி பழக்கப்பட்டவன் நான். உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது அறிவா உணர்ச்சியா என்று கேட்டால் எதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கிறது. தம்பி ஒரு கவிதை சொன்னாரே தொல்காப்பியத்திலேருந்து, 1 அறிவு உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவு அவற்றோடு மூக்கே, 4 அறிவது அவற்றோடு கண்ணே, 5 அறிவது அவற்றோடு செவியே, 6 அறிவது அவற்றோடு மனமே, நேர் இதன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினர். அந்த உணர்ந்தோங்கிற வார்த்தை என்ன இருக்கு? அறிவு மனம் என்பதெல்லாம் முடிவடைந்து ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்கிறேன்னு, கார் ஓட்டுறதுனா என்னங்க அர்த்தம்? ஆக்சிலேட்டரை எப்போ மிதிக்கணும்னு தெரியணும், பிரேக்கை எப்போ மிதிக்கணும்னு தெரியணும். பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது, ஆக்சிலேட்டர் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. இது ரெண்டையும் எப்போ மிதிக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அறிவு இல்லாமலும் வாழ முடியாது, உணர்ச்சி இல்லாமலும் வாழ முடியாது. எதை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு நிலைதான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது.